வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 10 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கூடிய இருவேறு புயல்கள் வட அரைக்கோளத்தில் இருந்து அதாவது நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே இருக்கக்கூடிய குளிர்காற்றை தென்னரைக்கோளம் நோக்கி ஈர்க்கிற காரணத்தினாலே, அதுவும் தமிழ்நாடு ஊடாக பயணிக்கிற காரணத்தினாலே, ஆந்திர ஒடிசா கரையோரம் ஒட்டிய வளிமண்டலத்தில் நீடிக்கக்கூடிய உயரழுத்தம் காரணமாகவும் தமிழ்நாட்டிலே பனிப்பொழிவும் குளிரும் தொடர்கிறது. இரவு நேர குறைந்தபட்ச வெப்பநிலை மிகவும் குறைந்தும் பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்தும் காணப்படுகிறது. இது தொடரும் என்ற அறிக்கையில் தெரிவித்தபடிதான் இது நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம் அறிக்கைப்படி 35, 34, 36க்கு மேல் போகாது பிப்ரவரியில் என்று சொல்லியிருந்தோம். இருந்தாலும் வரக்கூடிய நாட்களிலே 36 செல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை மதியம் 2:30 மணிக்கு பதிவு செய்யக்கூடிய வெப்பநிலை. இந்த வெப்பநிலை தமிழ்நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்காது. அதிகபட்சமாக நேற்றைக்கு ஈரோட்டில் நேற்று முன்தினம் 35, 35.2, 35க்குள்ள இருக்கும் என்று சொல்லியிருந்தோம். அதே போல் 34.6 டிகிரி தான் அதிகபட்ச வெப்பநிலை செல்சியஸில், 34.6 டிகிரி செல்சியஸ். அதே ஈரோட்டில் 15 டிகிரி 15.5, 15.6 ஈரோட்டில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாயிருக்கு. கரூர் பரமத்தில் 15.5 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாயிருக்கு. இதே கரூர் பரமத்தில் 15.5 டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகிருக்கக்கூடிய இதே கரூர் பரமத்தில் அதிகபட்ச வெப்பநிலையும் 34.2 மற்றும் 3ஆகவே இருக்கிறது. தொடர்ந்து 34.5 ஈரோட்டில் பதிவாகிருக்கு. இதுதான் அதிகபட்ச வெப்பநிலை. வெயில் அதிகமாக இருந்தாலும் உணரும் பொழுதுதான் அதிகமாக இருப்பது போல் தெரியும். காரணம் என்னவென்றால், நாம் இவ்வளவு நாள் மழை காலத்தில் பயணித்தோம், குளிர்காலத்தில் பயணித்தோம், அதிகாலையில் குளிரை அனுபவிக்கிறோம். திடீரென்று மதியம் அதிகமாகும் பொழுது வெயில் அதிகமாக தெரியும். குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் 20 டிகிரி வேறுபாடு இருக்கிறது என்பதையும் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 12, 13, 14ஆம் தேதி நம்ம மழை எதிர்பார்த்திருந்தோம் முன்பு. அதற்கு பிறகு அதை மாற்றினோம். தூறல் சாரல் என்று சொன்னோம், மிரட்டு மழை என்று தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இலங்கைக்கு மட்டும் மழை இருக்கும் 12, 13, 14 தேதிகளிலே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 12, 13, 14 தேதிகளிலே மிரட்டும் வானிலை. இலங்கைக்கு 11, 12, 13 நாளை மறுநாள் இலங்கைக்கு ஆங்காங்கே தூறல் நனைக்கும். அது கிழக்கு மாகாணங்களுக்கும் தெற்கு மாகாணங்களுக்கும் உறுதி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு கருமேகம் சூழ்ந்து மிரட்டுதல் கூடுதலாக இருக்கும். டெல்டாவிற்கு 12, 13, 14 தேதிகளில் மிரட்டல் மிகவும் கூடுதலாக இருக்கும். ஆனால் அச்சப்பட தேவையில்லை, மழை வாய்ப்பு இல்லை. அறுவடை விவசாயிகள் தொடர்ந்து அறுவடை செய்யலாம். அடுத்தபடியாக மழை வாய்ப்பு எப்பொழுது என்று நீங்கள் மனதிலே வினவுகிறீர்கள். அறுவடை விவசாயிகள் அச்சப்படுகிறார்கள், மழை எதிர்நோக்கிக்கூடிய விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதன் அடிப்படையில் வரக்கூடிய மாத இறுதி நாட்கள் நாம சொல்லியிருந்தோம் 22ஆம் தேதிக்கு மேல, அதாவது இந்த மாதம் 28 நாள் தான். 22, 23, 24ஆம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட அந்த காற்று சுழற்சி கொஞ்சம் தாமதமாக 2 நாள் தாமதமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாமதமாக வருவதன் காரணமாக சற்று தீவிரமாக, அதாவது மார்ச் 2ஆம் தேதியே நமக்கு மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இதுவும் தாமதம் அடைவதன் காரணமாக மழையாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய 2 புயல்களும் மகர ரேகைக்கு தெற்கே 23 டிகிரிக்கு தெற்கே போய்விடும் என்பதனால, அதாவது அண்டார்டிகா பக்கத்தை நோக்கி போய்விடும் என்பதனால, ஆஸ்திரேலியாவினுடைய தெற்கு பகுதியில் தான் வேற ஒரு அதாவது எல்லாமே தெற்கு நோக்கி போய்விடும். நிலநடுக்கோட்டை ஒட்டி தெற்கு இந்திய பெருங்கடலில் நிகழ்வு அந்த நேரத்தில் இருக்காது என்பதன் காரணமாக இடையூறாக இருந்ததும், அதாவது குளிரை ஈர்த்ததும் நீராவியை வழங்காததுமாகிய இருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், தென்னரைக்கோள தாழ்வு பகுதிகள், தாழ்வு நிலைகள், மண்டலங்கள், செயல்பாடுகள், அதாவது சிஸ்டங்கள் விலகி போகிற காரணத்தினாலே தற்பொழுது தென்சீன கடற்பகுதியிலிருந்து சிங்கப்பூர் வந்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது மலேசியா, சிங்கப்பூர், கப்பால், தாய்லாந்து வளைகுடா பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சியும், ஏற்கனவே நீடித்துக் கொண்டிருக்கூடிய சுமத்ரா தீவு வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கும் காற்று சுழற்சியும் ஒன்றிணைந்து
22ஆம் தேதி இலங்கைக்கு மழை பொழிவை தொடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 23 வட இலங்கையும் 24, 25, 26 தேதிகளில் 24, 25, 26 தேதிகளில் தமிழ்நாட்டுக்கு மழை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு சாதகம் கூடுதலாகி இருக்கிறது. ஆக பிப்ரவரி மாத இறுதியில் மழை வாய்ப்பு 2 அல்லது 3 நாட்கள் தெரிகிறது. ஆகவே அறுவடை விவசாயிகள் இந்த சிஸ்டத்தோட நகர்வு அதோட தீவிரத்தன்மையை தொடர்ந்து ஆய்வில் இருக்கும், அதாவது இணைந்தே இருந்து ஆய்வறிக்கையுடன் இணைந்தே இருந்து நீங்கள் அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். 22, 23, 24 எதிர்பார்க்கப்பட்ட அந்த சிஸ்டம் 2 நாள் தாமதமாக 23 இலங்கைக்கும் 24, 25 22, 23, 24 இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கு 23, 24, 25 தமிழ்நாட்டிற்கும் மழை வாய்ப்பை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. ஆக வந்தால் நல்ல மழை பொழிவை தரவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மழை இல்லை என்று நினைத்துக் கொண்டு விலகி இருக்க வேண்டாம். அதே நேரத்தில் வந்தும் என்று அச்சப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். ஆனால் வாய்ப்பு இருக்கிறது. அப்டேட்ஸை பார்த்து நீங்கள் வானிலோடு இணைந்திருந்து அப்டேட்ஸ் பார்த்து திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். அறுவடை மற்றும் விதைப்புக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. அறுவடை மற்றும் விதைப்புக்கு இப்போ மழை தேவை. நிலக்கடலை பல்வேறு விதைப்புகளுக்கு அறுவடையை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கடைமடை பகுதிகளில் அறுவடை தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. கடைமடை பகுதி விவசாயிகள் தற்பொழுது அறுவடை பணியை தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் அறுவடை பணி மார்ச் முதல் வாரம் 2வது வாரம் வரை கூட அறுவடை பணிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே அறுவடை பணிகள் மேற்கொள்பவர்கள் இந்த பிப்ரவரி 22க்கு மேல் இறுதி வாரம்னு சொல்லலாம். 23, 24, 25 வரக்கூடிய கிழக்கு காற்றால் காற்று சுழற்சி இலங்கை அருகே அமைந்து கிழக்கு காற்று மழைப்பொழிவு அமைவதற்கு சாதகம் இருக்கிறது. இவையெல்லாம் பார்க்கும் பொழுது கோடை மழை உறுதிப்படுத்த மேலும் வாய்ப்பாக நமக்கு அமைப்பை ஏற்படுத்துகிறது. கோடை மழை உறுதி, கோடை வெப்பம் சராசரிக்கு குறைவு அல்லது சராசரி, கோடை மழை உறுதி. இந்த ஆண்டு கோடை மழை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் தமிழ்நாட்டை நோக்கி வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீண்டகால ஆய்வறிக்கையில் இதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் 21 நிலநடுக்கோட்டுக்கு வந்த பிறகு வளிமண்டலம் சாதகமாகிவிடும். ஏற்கனவே கடல் வெப்பமும் சாதகமாக இருக்கிறது, நீரோட்டம் சாதகமாக இருக்கிறது, வளிமண்டலம் இடையூறு கொடுக்கிறது. இருந்தாலும் அந்த வளிமண்டலமும் இடையூறு சாதகமாகிவிடும். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் நிகழ்வுகள் இனிமேல் வட அரைக்கோளத்திலே உருவாக தொடங்கும். மார்ச்சிலிருந்து மார்ச்சை விட ஏப்ரல் மே நிகழ்வுகள் கண்டிப்பாக நல்ல மழைப்பொழிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாதத்திற்கு ஒரு நிகழ்வு வலுவாகவும் பிற நிகழ்வுகள் சிறிய தூறல் சாரல் போன்றவற்றை கொடுக்கும் நிகழ்வாகவும் அமையலாம். கண்டிப்பாக மார்ச்சில் ஒரு நிகழ்வு மழைப்பொழிவை நல்ல மழைப்பொழிவை தரலாம். ஏப்ரல் மேல வலுவான நிகழ்வு தலா ஒன்று வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இது நீண்டகால அறிக்கையில் தொடர்ந்து நாம் அறிவித்துக் கொண்டு வருவதில் தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை. பிப்ரவரி மாத இறுதியில் எதிர்பார்க்கப்பட்ட 22ஆம் தேதிக்கு மேல் எதிர்பார்க்கப்பட்டது மழையாக தெரிகிறது. 23, 24, 25 மழையாக வரலாம். ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.